பிற மதங்களில் ஆலய வழிபாடு குறிப்பிட்ட தினங்களில் கட்டாயம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. சகோதர மதங்களை போன்றல்லாது இந்து மதத்திலே ஆலய வழிபாடு கட்டாயமாக்கப்படாதது ஏன்? அது சரியா பிள்ளையா என்பது நமக்கு தெளிவுபடுத்த முடியும். இந்து மதம் ஒரு ஆதி மதம். இந்து மதத்தில் பூரண சுதந்திரம் உண்டு. இந்து மதத்தில் எப்படியும் வழிபாடு செய்யலாம். சில மதங்களில் இதுதான் சட்டம் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக பிந்தி வந்த மதங்கள்லாம் சில சட்ட திட்டங்களை கடுமையாக பிரயோகித்து அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பேணுகிறார்கள். இந்து சமயத்தை பொறுத்தவரை பூரண சுதந்திரம் உண்டு. ஒரு மத வழிபாட்டை திணித்த ஒருவருக்கு உண்மையாக வழங்க முடியாது. ஒரு மத வழிபாடு, இறை வழிபாடு என்பது இதயத்தால உணர்வினால செய்யப்படுற ஒன்று. அதை நாங்கள் மணி அடித்து இதுக்கும் இடையில தான் கடவுளை பார்க்கலாம் என்று சொல்லுவது சில ஒழுங்குக்கு சரியாக இருக்கலாமே ஒழிய எங்களோட சமயத்தை பொறுத்த வரையில் இது. ஆனால் இந்த மதம் எங்களுடைய சமயத்தை பொறுத்தவரை பல ஆயிரம் ஆண்டு வரலாறு உண்டு. இந்த மதத்தை நோக்கி இப்போ புற மதத்தவர்கள் எல்லாம் தேடி வருகிறார்கள். இந்தியாவில் காசி கங்கை கரைக்கு போனால் காலையில் 2000க்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களை காணலாம். இப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மதம் நல்ல மதம், நல்ல சிந்தனைகள் உண்டு, சுதந்திரம் உண்டு என்று. எனவே இது சில நேரங்களில் எங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். மற்ற மதத்தவர்கள் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறார்கள், நாங்கள் போகவில்லை. ஆனால் எங்களுடைய மதம் கோயிலை மட்டும் கும்பிடுற மதம் அல்ல. நிலத்தை தொட்டு கும்பிடும், மரத்தை தொட்டு கும்பிடும், இயற்கையை கடவுளாக கும்பிட்டவர்கள் நாங்கள். அதனால எங்களுக்கு ஆலயம் வழிபாடும் ஒரு மார்க்கமே ஒழிய அதுதான் முழுமையான வழிபாடு இல்லை. அதனால எங்களுடைய சமயம் இந்த காலத்திலும் என்னை பொறுத்தவரை இந்த மதத்துக்கு ஆபத்துகள் வருவதுண்டே ஒழிய இது அழிய போவதில்லை. இந்த அறநெறி பாடசாலைகள் தொடர்பாக அறநெறி பாடசாலைகள் தற்பொழுது ஒழுங்காக இயங்குவதில்லை. அவ்வாறு இயங்கினாலும் அவற்றுக்கு மாணவர் வருகை மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன வழியில் நாங்கள் இதை நிவர்த்தி செய்யலாம்? அறநெறிகளை வீட்டில் இருந்த பாட்டி, பாட்டன், பேரன் இவர்கள்லாம் அறநெறி கதைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். என்று இயந்திரமயமான ஒரு உலகமாக மாறிவிட்டது. தாய் தந்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாதவர்களாக, பேரன் பேத்தியோடு பிள்ளைகள் பழகுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. இதனாலே தான் இந்த அறநெறி பாடசாலை என்று ஒன்று உருவாக வேண்டிய தேவை எங்களுடைய சமுதாயத்திலே ஏற்பட்டது. முன்பு அறிவு குறைந்தவர்களாக இருந்தாலும் தர்மம் நிறைந்தவர்களாக, படிப்பு குறைந்தவர்களே இருந்தார்கள். அப்போ அவர்கள் நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த நிலை மாறிய போதுதான் இந்த அறநெறி பாடசாலை. ஆனால் இந்த அறநெறி பாடசாலைகள் எங்கள் கூட நாட்டிலே சரியாக இயங்குவதில்லை. சிங்கள மக்களிடத்திலே இந்த அறநெறி பாடசாலைகள் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எங்களுடைய பெற்றாருக்கு, குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்து பெற்றாருக்கு அவசரமாக தன்னுடைய பிள்ளை முன்னேறி பொருள் தீட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே ஒழிய ஒரு அறம் சார்ந்த வாழ்வை, தர்மம் சார்ந்த வாழ்வை, இரக்கம் சார்ந்த வாழ்வை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே அதிக நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய அறுவடையைத்தான் இப்பொழுது சமூகம் ஒட்டுமொத்தமாக சந்தித்திருக்கிறது. வாழ்வெட்டு கலாச்சாரம், அப்படி கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். மதுவுக்கு அடிமையானவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்றால் அதுக்கு பெரிய குற்றவாளிகள் பெற்றோர். அடுத்தது பாடசாலைகளிலும் இப்பொழுது பிரார்த்தனை கூட்டங்களுக்கு, நல்ல பொழுதுபோக்கு வைபவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது குறைந்து விட்டது. இப்பொழுது எல்லாரும் மேலத்திய பாத்தியமாகிய பேண்ட் பழக்கிறது, வேற வேற நிகழ்ச்சிகளை பழக்கிறார்கள் ஒழிய வாழ்வியல் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு நேரம் ஒதுக்குவது குறைவு.
அதனாலே முன்பு பாடசாலைகளில் குருபூசைகள் முக்கியத்துவம் பெற்றது. இந்த குருபூசைகள் சில நேரம் நீண்ட நேரமாக நடக்கும். பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவார்கள். பாடசாலைகளில் தமிழ் மன்றங்கள் ஒரு காலத்தில் சிறப்பாக இயங்கும். பிள்ளைகள் விவாத அரங்கு, பேச்சு போட்டி, தாங்களாகவே பாடசாலையை அலங்கரித்து கலை விழாக்கள் அப்படி நிகழ்த்துவார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுதெல்லாம் ஒரு மேலத்திய பண்பாட்டுக்கு நாங்கள் மாறுறோம் என்று பேண்ட் அடிக்கிறதும், அல்லது ஒரு சில நேரங்களில் பாடசாலைகளில் ஒரு மந்திரி வரப்போறார். இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக பாடசாலைகளில் அரசியல்வாதிகள் மந்திரிமார் வாரன்னு சொல்லி பிள்ளைகளை எத்தனையோ நாளாக வெயிலுக்க வச்சு பேண்டை பழக்கிறதும், அவர்கள் வெறுப்பு. பிள்ளைகளோட காய்ச்சி பார்த்தா தெரியும். அப்போ அவர்களுக்கு இந்த அறம் பற்றிய சிந்தனை வாரதுக்கு இல்லை. ரெண்டாவது, இப்பொழுது இந்த பாடசாலைகளில் பிரதம விருந்தினர்களாக வர்றவர்களும் நல்ல விடயங்கள் பேசுவதில்லை. வேறு அரசியல்வாதி அல்லது வேறு ஒரு இதில் இருக்கிறார் அல்லது யாரும் பணம் தருவார்கள் என்றால் அவரையே பிரதம விருந்தினராக அழைப்பார்கள். அவர்கள் அந்த பாடசாலை அதிபரை புகழ்ந்துரைப்பதில் கொஞ்ச நேரத்தையும் வேறு சில விடயங்களையும் சொல்லிவிட்டு போவார்கள். யாருக்கு செய்தி சொல்லுகிறோம் என்று அவர்கள் கருதுவதில்லை. நாங்கள் பாடசாலை மாணவனாக இருக்கிற போது பிரதம விருந்தினராக வருபவர்கள் மிக தகுதியானவர்களாக இருப்பார்கள். அவர்களது புது கருத்தை சொல்லுவார்கள். அவருடைய கருத்திலிருந்து குறிப்பெடுக்கக்கூடியதாயிரும். எங்களுடைய பாடசாலை, நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்த நான், பரிசளிப்பு விழாவுக்கு வர்ற பிரதம விருந்தினருடைய உரை அங்கே பின்னுக்கு இருந்து ஆசிரியர்கள் சிலர் எழுதி கொண்டிருப்பார்கள். அடுத்த ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஜங்க் இந்து மேசின்ல பிரதம விருந்தினருடைய உரை எழுதலாம். இப்ப எந்த ஒரு பிரதம விருந்தினருடைய உரையும் எழுதக்கூடிய தகுதியில இல்லாம இருக்கு. ஏனென்றால் அவர்கள் கவனிப்பதில்லை. நான் சமீபத்தில் விளையாட்டு போட்டிக்கு போயிருந்த போது இந்த பிள்ளைகள் வெயிலுக்குள்ள இருக்கிறார். அவர்கள் மத்தியானம் 1 மணியிலிருந்து ஓடி களைச்சு வந்து இருக்கிறார்கள். பரிசை வாங்கி கொண்டு போக வேண்டும். ஒரு அரசியல் புறம் அவர்கள் பிரதம விருந்தினராக அழைத்தார்கள். அவர் 1958 கலவரத்தில் இருந்து அவர் இப்ப நடக்கிற கலவரம் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். பாவம் வெயிலுக்கு புழுதியில இருத்தியிருக்க அந்த பிள்ளைகளோ இவர் எப்போ முடிப்பார் என்று பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப இங்க என்ன பேச வேணும் என்ற சூழல் இன்றைக்கு இல்லாததுல பாடசாலைகள்ல அறம் கற்பதற்கு, தர்மம் கற்பதற்கு, ஒரு வரலாறு கற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. பாட புத்தகங்கள்ல இருந்து கற்பதை விட நிகழ்ச்சிகளில் இருந்து கற்பது வேகமாக கற்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை, நல்ல வாய்ப்புகளை பாடசாலைகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விக்கு காரணம். அடுத்ததாக சமூகத்திற்கான மத நிறுவனங்களின் பங்களிப்பு தொடர்பாக, உதாரணமாக யுத்தத்தின் பின்னர் எமது சமூகத்தின் கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் விருத்தி அடைவதற்கு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் ஆலயங்கள், மத நிறுவனங்களின் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதாகவே கருதப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் குடாநாட்டின் சில பிரபல்யமான ஆலயங்களின் மாத வருமானம் பல லட்சங்களை தாண்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தங்களின் கருத்து என்ன? எங்களுடைய குடாநாட்டில் இருக்கிற ஆலயங்களை விட மேலை நாடுகளில் இருக்கிற ஆலயங்கள் கணிசமான அளவு இந்த பங்களிப்பை செய்கிறார். குறிப்பாக லண்டனில் இருக்கிற திருக்கோயில்கள், இங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற ஆதரவற்ற சிறுவர் இல்லங்களுக்கு பெருமளவு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சமய நிறுவனங்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்றாலும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் கணனி வகுப்பறைகள் மற்றும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான மாதாந்த உதவிகளை லண்டன், சுவிஸ், ஜெர்மனி, கொலண்ட், நோர்வே போன்ற, கனடா போன்ற இடங்களிலே இருந்து செய்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்தெல்லாம் நிறைய உதவி செய்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற கோயில்களும் உதவி செய்கிறார்கள், தனிப்பட்டவர்களும் உதவி செய்கிறார். அந்த உதவியாலே தான் இப்படியான சமூக நிறுவனங்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுவது இந்து மக்கள் சமுதாய பணியில் ஈடுபடுவதில்லை என்றார். ஆனால் அந்த குற்றச்சாட்டு 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு நிறைய இந்து நிறுவனங்கள்
நிறைந்த சமூக பணியை ஆற்றி வருகிறார்கள். அது உண்மையிலே நாங்கள் கண்டு மெச்ச வேண்டிய ஒன்று. நெடுக ஒரே குற்றச்சாட்டை நாங்கள் சொல்ல முடியாது. என்றால் இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற சைவ சிறுவர் இல்லமாக இருக்கலாம், கிளிநொச்சியில் இருக்கிற செஞ்சோலியாக இருக்கலாம், பாரதிபுரத்தில் இருக்கிற இல்லமாக இருக்கலாம், வாழ்வகமாக இருக்கலாம், சகல ஆதரவற்ற நிறுவனங்களுக்கும் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற கோயில்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள்ல பலருக்கு சமய ரீதியாக சமூக நிறுவன ரீதியான உதவிகள் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு போர் சூழலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 121 லட்சம் ரூபாய் என்னுடைய கையாலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு அகில இலங்கை இந்து மாமன்றம் மனிதநேய அமைப்பினுடைய உதவியை நான் பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம், பிறகு வசந்தி அரசரிடம் இவருடைய முன்னிலையிலே அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய சிபாசின் பேரில் வழங்கி வருகிறோம். இன்றைக்கும் அப்படி வழங்கி வர்றோம். அதே போல பல்கலைக்கழக மாணவர்களை முதல் போருக்கு பின்னால யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிய போது அவர்கள் திருமணமானவர்கள் கூட வந்தார்கள். ஏனென்றால் படிப்பு குழம்பி போய் அவ்வளவு பேருடைய உடனடி தேவையை விசாரணை செய்து நான் இந்து நிறுவனங்களூடாகத்தான் உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதும் லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பு துக்கியம்மன் கோயிலில் 10 பெண் பிள்ளைகளுக்கு ஆபரணங்கள் கொடுத்தார்கள் திருமணமாகிற காலத்தில். இப்போ அவர்களுடைய 40வது ஆண்டு விழாவுக்கு இன்னும் 10 பேருக்கு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சிவன் கோயில் அன்பே சிவம் என்ற ஒரு அமைப்பினூடாக கிளிநொச்சி பகுதியிலே எவ்வளவு பணி செய்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையில், சம்பூரில் எல்லாம் அவருடைய பணி நடந்து கொண்டிருக்குது. அங்கே கோயில்கள் எல்லாம் தங்களுடைய நிதியில 1/3 பகுதியை தாயக பணிக்கண்ட அதில் ஒரு அரசியல் இல்லாமல் அவர்கள் இப்போ சமூகத்துக்கு நேரடியாக ஒரு பணிக்கு வந்துட்டார்கள். இங்கேயும் யாழ்ப்பாணத்தில் இப்போ கோயில்கள் துர்க்கியம்மன் கோயில் அளவுக்கு செய்யாவிட்டாலும் சில கோயில்கள் சில சமூக பணிகளை செய்ய முன் வந்திருக்கிறார்கள். ஈழாலையில் களவாவோட வசந்தனாபுசனியம்மன் கோயில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு காலை மாலை சாப்பாடும் படிப்பு தேவையும் செய்கிறார்கள். வள்ளியூர கோயில் சில சமூக பணிகளை செய்ய முன் வந்திருக்கிறார்கள். நயினாதீவு நாபுசனியம்மன் கோயிலும் நான் கேள்விப்படுகிறேன் அவர்களும் வைத்தியசாலைக்கு உதவி செய்வதாக. ஆனால் எங்களுடைய தேவஸ்தானத்தை பொறுத்தவரை நாங்கள் இந்த ஆண்டும் யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலை பெண்கள் வார்ட் நம்பர் 2க்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அவர்களுடைய புற்றுநோயாளர்களுடைய பராமரிப்பு செலவுக்காக 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம். இந்த ஜனவரிக்கும் இந்த பிப்ரவரிக்கும் இடையில. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையை கோயிலின் பேரால் இயக்கி கொண்டிருக்கிறோம். 24 மணித்தியாளர் சேவை அரசாங்கத்தோடு இணைந்து. நீங்கள் சொல்றது போல இன்னும் கோயில்கள் யாழ்ப்பாணத்தில் சமூக பணிகளை கூடுதலாக செய்யலாம். அவர்கள் இந்த கல்யாண மண்டபங்கள் இப்படியான மண்டபங்கள் கட்டுற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை செய்யலாம். ஆவரங்காலில் சிவசக்தி மணி மண்டபம் ஒன்று இருக்கு. அந்த மண்டபம் ஸ்தாபிக்கிற போது நான் தான் பொறுப்பாக இருந்து செய்து கொடுத்தேன். அது லண்டனில் இருக்கிற சிவசுந்தரம் என்ற ஒரு அன்பர். அவர் அந்த வருமானம் முழுவதையும் அந்த கோப்பா பிரதேச செயல பிரிவுக்குள்ள கஷ்டப்படுற பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கணவனை இழந்து பெண் தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வருமானம் ஒன்றும் அவைக்கு இல்லை. அப்போ அவர் அது ஒரு உயிலா எழுதி அதை அந்த செயற்திட்டம் செய்யுது. அப்போ ஒரு பெரிய மாற்றம். முன்பு நடுவு நாங்கள் சைவ சமயத்தில் ஒன்றும் செய்கிறீங்களா இன்றைக்கு அது அந்த அந்த அதை இனி அவரோட பாராட்டி கொண்டு வந்தால் தான் அதை பல பேர் செய்யணும். செய்கிறதில்லைன்னு சொன்னால் அது ஒரு சோம்பல் வத்தி போய் அப்படியே விட்டுடுவார்கள். செய்கிறத கொஞ்சம் உற்சாகப்படுத்த எல்லா கோயிலுக்கும் அந்த ஒரு உணர்வு வரும். அந்த நிலைக்கு மாற்ற வேணும். அது அப்படியான ஒரு மறுமலர்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இன்றைய இளைஞர்களின் சில நடத்தை பிறழ்வுகள், அதாவது சில மனதை வருத்தத்தக்க சம்பவங்கள், வாழ்வெட்டுக்கள், வன்முறையான சம்பவங்கள்,
போன்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தாங்கள் கல்வி கற்ற காலங்களில் தங்களுடைய இளமை பருவத்திலும் இவ்வாறான நிகழ்வுகள் இருந்தனவா? தற்போது இவ்வாறான நிகழ்வுகள் இளைஞர் மத்தியில் அதிகரித்திருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? எங்களுடைய காலத்திலே சமூக பார்வை என்பது சற்று வித்தியாசமானது. நாங்கள் தாய் தகப்பனுக்கு ஆசிரியருக்கு மட்டும் பயப்படுறதில்லை, மாமா மாமி சித்தப்பா சித்தி உண்ட விட்ட சகோதரத்துக்கு எல்லாருக்கும் பயப்படுவோம். இன்றைய சமுதாயம் யாருக்கும் பயப்படாத ஒரு சமுதாயமாக வந்துவிட்டது. இரண்டாவது பிரச்சனையான விஷயம் என்னென்றால், ஒரு போர் சூழலில் அடக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு சில சுதந்திரங்கள் கிடைக்கிற போது தடுமாறுவது வழக்கம். அது நாங்கள் சில அரசியல் வரலாறுகளை படிக்கிற போது ஏற்படுகிறது. ஆனால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற போதெல்லாம் பொறுப்புணர்வுகள் குறை. இப்ப மேலை நாடுகளில் 18 வயதுக்கு மேலே இன்ன கோடீஸ்வரனுடைய பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய செலவிலே தான் படிப்பார்கள், தன்னுடைய செலவிலே தான் சாப்பிடுவார்கள். இலங்கையை பொறுத்தவரை தான் 40 வயதிலும் வேலையற்ற சங்கங்கள் அமைப்பு, அதற்காக நேரத்தை செலவழிப்பார்களை ஒழிய சுய முயற்சி என்பது மிகவும் குறைவு. எப்பவும் இலங்கையில மேலை நாட்டு விடயங்கள் உள்ளுக்கு வருகிற போது கிழத்திய விடயங்கள் சிலது விடைபெறுகிறது. அதிலே ஒன்று, இப்பொழுது 18 வயது கலைஞ பிள்ளைகள் தான் நிச்சயதான் செய்வார்கள். அது மனித உரிமை என்று எல்லாரும் சொல்வார். ஆனால் அந்த மனித உரிமையை அவர்கள் வீணான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு போதிய நேரம் கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வீட்டு என்ன போனாலும் சாப்பாடு காத்திருக்கிறது. அந்த மேலை நாடுகளில் 18 வயது கலைஞ்சா, நான் உலகத்தினுடைய மிக பிரபல்யமான பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் 40,000 மாணவர்கள் வரை படிக்கிற மயாமி பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறேன். நான் இந்த மாணவர்களோடு போய் கலந்துரையாடுவது எனக்கு வழக்கம். அப்பொழுது கேட்பேன், சொல்லுவார்கள், வீட்டிலேருந்து ஒரு சதவீதம் காசு வராது, நாங்கள் பார்ட் டைம் வேலை செய்கிறோம். சில வேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள் அனுமதி வழங்குகிற போதே பார்ட் டைம் வேலைக்கு விண்ணப்பிக்குமாறும் அது விண்ணப்பித்து கிடைத்து விட்டதா என்ற செய்தியை உறுதிப்படுத்துமாறும் கேட்கிறார்கள். ஆனால் இலங்கையில ஒருவர் 4 வருஷம் பல்கலைக்கழகத்தில் படிக்க போய்க்கே நல்ல மோட்டர் சைக்கிளில் போறார், கழுத்துல சங்கிலியோட போறார், பெரிய பாட்டிகள் எல்லாம் வைக்கிறார், கீபர்த்தே கொண்டாடுறார். இவ்வளவுக்கும் உழைப்பில்லாமல் ஒருவர் பிறருடைய உழைப்பில செய்கிற ஒரு கலாச்சாரத்தை பெற்றாரும் சேர்ந்து சமூகமும் சேர்ந்து வளர்த்துட்டார். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்த பிள்ளையான மார்க்கங்கள்லாம் காரணம். எதிர்காலத்தில் இப்பொழுது பாருங்கள், பல்கலைக்கழகத்திலேயும் உதவி என்று சில நிவாரணங்கள் வழங்கப்படுது அவர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய அந்த லோனை திருப்பி சரியான முறையில் அறவுறையில அந்த லோனை அவர் கட்டி முடிஞ்சால்தான் அவர் பெர்மனன்ட் ஆக்கப்படுவார் என்று ஏதாவது ஒன்று இருக்கவும். ஆனால் இலங்கையில அறவிடப்படுற கடன்கள் அறவிடப்படா கடன்களாகவே மாற்றம் பெற்றிடும். இந்த நாட்டுக்கு போனாலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இளைஞன் தனியா போய் இருக்கிறான், வேலைக்கு போகிறான், தான் இருக்கிற வீட்டு வாடகையை தானே கட்டுறான். இது நான் பல நாடுகளில் கண்ட உண்மை. ஆனால் இந்த நாட்டில் தான் ஒன்றுமே வேலை செய்யாதவருக்கு கூட, உத்தியோகம் போற பெண்ணுக்கு கூட ஒரு வேலையும் இல்லாதவருக்கு கட்டி கொடுக்கிறார்கள். அவர் அப்போ ஒரு வேலையும் செய்யாமல் இருந்து சாப்பிடுறார். இது எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல. இந்த பண்பாடு மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்தது, யாழ்ப்பாணத்தில் இந்த பூத வஸ்து குடிவகை இது பல்வேறு புறத்த காரணிகள் உண்டு. அந்த காரணிகள் ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய சமூகமும் பிளவுபடுகிறார். எங்களுடைய சமூகத்திலேயும் சில கழகங்கள் அமைப்புகள் சமூக சேவை என்ற பெயரில் உருவாகி அவர்களும் விருந்தோம்பல் என்று மதுபானங்கள் குடிவகைகள் எல்லாம் வச்சு கொண்டாடுறார். அதுல தாய் தகப்பன் எல்லாரும் போய் பங்கு பெற்றார். அவர்கள் அந்த வீட்டில் நேற்று நடந்த நிகழ்ச்சி என்று அப்பா நல்லா டான்ஸ் ஆடினார், மாமா நல்லா ஆடினார்னா மகன் அதை பின்பற்றுறது. சமூகத்தில்
குடியால் கெடுகிறோம் என்று சொல்றவர்கள் எல்லாரும் அதை தாங்களும் நிறுத்துறதுக்கு முற்பட்டார்களாண்ட இல்லை. யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், இவ்வளவு உயர் அதிகாரிகள் இருந்தார்கள். எல்லாருடைய கையுக்களாலேயும் தான் மதுச்சாலைகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. அப்போ மதுச்சாலைகளுக்கான அனுமதியை வழங்கிப்பட்டு குடிக்கிறவன்ற தொகை கூடிட்டது என்று சொல்றதுல எந்த அர்த்தம்? சரி, இந்த மதுச்சாலைகளை உருவாக்கி இருக்கிற தொழில் அதிபர்களை இந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாணிபத்தை வேறு வடிவமா மாற்றுங்க, இந்த எங்களுடைய அடுத்த சந்ததி அநியாயமா அழியுதுன்ற முயற்சியை செய்யாம பத்திரிகையில செய்தி விடுவதனாலேயோ மேடையில பேசுவதனாலேயோ நடைமுறைக்கு இவையெல்லாம் சாத்தியமாகும். என்னை பொறுத்தவரை பேச்சு செயல்ல நாங்கள் செய்து கொண்டுதான் பேசவும். தனியே பேசி பயனில்லை, தனியே எழுதி பயனில்லை. சில பேர் நல்ல கட்டுரை எழுதுவார்கள், சமூக சீர்கள் என்று நல்ல கட்டுரை எழுதி அவரோட சமூக நிறுவனத்தின் பெயரையும் போடுவார்கள். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அவரே தடுமாறிக்கொண்டுதான் இருப்பார். அதனால இந்த எங்கள்கிட்ட இருக்கிற பொய் கணக்கா இப்ப மகாத்மா காந்தி தான் கதராடிய கட்டிக்கொண்டு தான் மது மாமிசம் இல்லாமல் இருந்து சத்திய வாழ்வு வாழ்ந்தார். அப்ப அவருக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இவருக்கு எதிரியாக வெள்ளக்காரன் நினைச்சாரு, வெள்ளக்காரரு காந்தியை கண்டு மதிப்பு கொடுத்தாங்க. இது நாங்கள் அந்த வாழ்வுக்கு வராமல் அந்த செய்தியை சொல்லி கொண்டிருப்பதனால எங்களோட சமூகம் கேட்குதில்லை. சமூகம் ஒரு செய்தியை கேட்கிறதுக்கு சொல்லுறவர்கள் அதுக்குரிய தகுதியாக வேண்டும். இந்த ஒரு சூழல் எங்களிடம் இன்றைக்கு தோற்று போனது. ரெண்டாவது, இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் குலம், ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறார்கள், ஆசிரியர்கள் என்றார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஆசிரியர்களுடைய வேதனம் மிக குறைவாக இருந்தால் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு நல்ல வேதனம் வழங்கப்படும். என்னுடைய தாய் தந்தையும் ஆசிரியர்கள், என்னுடைய பெரிய தந்தை பெரிய தாயார் ஆசிரியர்கள். ஆனா இன்றைய அவர்கள் அந்த காலத்துல செய்த சேவையோடு ஒப்பிடுகிற போது இன்றைய ஆசிரியருடைய சேவை போதியதில்லை. நாங்கள் படிக்கிற காலத்துல 4 மணிக்கு தான் பாடசாலை விடும். அப்ப என்னுடைய பெற்றார் ஆசிரியராக இருந்தவர்கள் வீட்டுக்கு வருகிற போது அவர்களுக்கு 5 மணி ஆகும். 5 மணி ஆகித்தான் அவர் வீட்டை வருவார். இதை விடவும் பாடசாலைக்காக பாடுபடுவார். இப்ப ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியத்துவம் என்றது ஒரு தனித்துவமானது. ஆசிரியர் அது உங்களை கீழத்தைய பண்பாடுல ஆசிரியரை தெய்வமா மதிக்கிற ஒரு பண்பாடு இருந்தது. இப்ப ஆசிரியரும் மாணவரோட போட்டிக்கு மாலையில ஜம்பர் காய்ச்சட்டையும் போட்டு அவரும் போய் நின்று பாடி விட்டுட்டு அவர் பிறகு டிசிப்ளினுக்கு பொறுப்பா இருக்கிறன்றது முடியாத விஷயம். ஏனென்றா ஆசிரியருடைய நட உட பாவனை என்றது மாணவனுக்கு ஒரு 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 முன்னுதாரணமாக இருக்கணும். அவன் அந்த ஆசிரியரை தான் பார்த்து அவன் தன்னுடைய சில நடைமுறைகளை கையாளுவான். இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் கலாச்சாரமும் அவள் எதிர்பார்க்கிற அளவுக்கு முற்றுமுழுதாக சாதகமாக இல்லை. ஆசிரியர்களுக்கும் வேலை அதிகரித்து விட்டது, எழுத்து வேலை அதிகரித்து விட்டது. முன்பு அப்படி இல்லை. ஆசிரியர்களுக்கு தன்னுடைய வகுப்பில் இருக்கிற மாணவன், பாடசாலையில் இருக்கிற மாணவனுடைய குடும்ப நிலைமை என்ன, அவன் கஷ்டம் என்ன, அவன் சாதாரண இயல்பு என்ன எல்லாம் சொல்லுவார். இப்போ பிள்ளைகளோட உரையாடுவார்கள். சில நேரம் பிள்ளைகள் வீட்டுல கஷ்டம், வீட்டுல தனக்கு இருக்கிற கஷ்டங்கள் அல்ல வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட ஆசிரியரை கையாளுவார். இப்ப வகுப்பறை பிரச்சனையை தீர்ப்பதற்கே ஆசிரியரால முடியாம இருக்கு. வகுப்பறையில் இருக்கிற மாணவற்ற பிரச்சனையை தீர்ப்பது பெரிய கடினமா இருக்கு. இளைய வயசிலே தான் புதிய லட்சியங்கள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. முதுமையிலே நான் ஒரு லட்சிய புருஷராக வாழுகிறேன் என்று சொல்வதனாலே எந்த பயனும் இல்லை. இளம் வயதிலே சிந்திக்க வேண்டும். இப்பொழுது பிள்ளைகள் விளங்கிக் கொள்வதில்லை. எங்களுக்கு அருகில் இருக்கிற இந்திய திருநாடு இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கு. இந்தியா ஒரு காலத்தில் இந்தியா மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த ஒரு வறுமைக்குட்பட்ட நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டு இன்றைக்கு மிக வல்லமை பொருந்திய நாடாக இருக்கிறது. இந்தியாவிலே இந்த பொருளும் உற்பத்தியாக்குறார்கள். ஜப்பான் நாட்டிலே குண்டூசியே பாட வைப்போம் என்றுதான் அவர்கள்
உலக யுத்தம் முடிந்த உடனே அவர் சொன்னார்கள் சாம்பல் மேட்டில் நாங்கள் குண்டூசியே பாட வைப்போம். உண்மையாக பாட வைத்தார்கள். இன்றைக்கு ஆனால் எங்களுக்கு போரெல்லாம் முடிந்த பிறகும் இப்போவே ஒரு தியாக எண்ணம் எங்களுடைய சமுதாயத்தில் வளரவில்லை. உள்ள நிலைமையை பயிர் செய்யாமல் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னென்றால் எங்களுடைய இளைஞர் மத்தியிலே ஒரு லட்சிய போக்கான ஒரு வாழ்வு இன்றைக்கு இல்லை. இரண்டாவது, பொருளாதார உற்பத்தி. முன்பு ஒரு காலத்தில் கூட பிறந்த சகோதரிக்கு சீதனம் கொடுக்கணும் என்றதுக்காக ஒரு குடும்ப தலைவன் போல சகோதரங்கள் தொழிற்படுவார். இன்றைக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும் என்று பெண்களும், வெளிநாட்டு மாப்பிள்ளை எனக்கு படித்த அழகான கௌரவமான குடும்பத்து பெண் வேணும் என்றார். அவரும் பணத்தை இப்ப கேட்கிறார். அப்ப இந்த குடும்ப பொறுப்பு என்பது இப்படி விலகி போகுது. அப்ப இளைஞர்கள் பார்க்கிறார்கள் பொருளாதார தேடல் என்றதுல அக்கறை இல்லாமல் இருக்கிறார். வேலை வாய்ப்பு என்பது பரீட்சையில சித்தி பெற்று சிலர் அந்த பரீட்சைக்குரிய தங்களுடைய தகுதிக்குரிய வேலையை பெறலாம். மற்றவர்கள் தாங்களே வேலைகளை உருவாக்கலாம். இப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 2 லட்சம் என்வலப் தேவைப்படுது. 2 லட்சம் என்வலப்பும் எங்கிருந்து வருது என்றால் தென்னிலங்கையிலிருந்து வருது. அப்ப கந்தான, வெண்ணப்புவ, சீதுவ இந்த பக்கங்கள்ல குடிசை கைத்தொழில என்வலப் செய்து வருது. ஒரு என்வலப்பே யாழ்ப்பாணத்துல உற்பத்தி செய்வது இல்லை. இப்பொழுது ஏராளமான உற்பத்திக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கும் இருக்கிற துன்பம் இன்றைக்கு பாருங்கள், யாழ்ப்பாணத்தினுடைய பெரும்பாலும் விவசாய இடங்கள் தரவையா இருக்குது. இப்ப இங்க எல்லாரும் நாங்கள் வெள்ளவெளி, புங்குடுதீவு வழி, வேலன வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்க வட்டுக்கோட்டையில வழி, சங்கரத்த வழியன். ஆனால் நான் பல நாட்டுக்கு போயிருக்கிறேன். என்ன உப்புத்தன்மை உள்ள நிலத்துக்கும் அதுக்குரிய ரசாயன பதார்த்தங்கள் வேற பயன்படுத்தி அதுல என்ன வரும் என்று கண்டுபிடிச்சிடுவார். ஆனா யாழ்ப்பாணத்துல ஒரு விவசாய பல்கலைக்கழகமே நாங்கள் துவங்கி 25 வருஷம் முடிஞ்சு. அந்த பல்கலைக்கழக பட்டதாரிகள் கூட விவசாயத்துறையில பணியாற்றுவார்கள்னா இல்லை, அவர்கள் ஒன்றில் வங்கிக்கு போறார்கள், இல்ல வேற வேற வேலை போறார்கள். அப்ப எங்களுடைய படிப்புக்குரிய தொழில் முயற்சிகள் எங்களுடைய சமுதாயத்துல இல்லாம போயிட்டு. இந்தியாவுக்கு நான் போன போது பார்த்தேன், அவர்கள் இந்த பருப்பு வகை கடலை வகையிலே இந்தியாவினுடைய கண்டுபிடிப்பு ஏராளம். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷம் புதிய நெல்லினத்தை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் இலங்கையில எங்களுடைய ஆதி நெல்லு பாரம்பரியத்தில் இருக்கிற வித நெல்லையே நாங்கள் அழிஞ்சிட்டு. அப்ப எங்கிட்ட இந்த உற்பத்தி சம்பந்தமான ஒரு ஆர்வம் இந்த இளைஞருக்கு இல்லை. நெடுக நாங்கள் வேலை வாய்ப்பு வர்த்தமானியை பார்த்து விண்ணப்பிக்கிற இந்த பண்பாட்டில் இருப்போமே. ஆனால் ஒரு சோம்பேறி சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கும். என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கு சொல்லக்கூடியது என்ன, நாங்கள் புதுசாக உற்பத்தி செய்யலாம் என்பதை ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டும். தொலைக்காட்சிகள் அதெல்லாம் இணையதளங்கள் எல்லாம் இதுக்கு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. எங்கள காலத்துல இதுகள் இல்லை. அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்பொழுது தென்னை மட்டையில் இருக்கிற பொச்சு தும்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். தென்னிலங்கையில வெட்டி வெளிநாடுகளில் இருக்கிற ஹோட்டல் போன்ற நிறுவனங்கள்ல இருக்கிற விவசாய பண்ணைகளுக்கு இங்க இருக்கிற தென்னந்தும்பு ஒரு பெரிய ஏற்றுமதியா மாறிட்டு. அப்ப சிங்கள நாடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா தென்னந்தும்பு வெட்டி மிஷின்ல போட்டு பேக்கெட் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க வீடுகள்ல நாங்கள் அடுப்புக்கு வச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப பாருங்க, சாதாரணமாக ஒரு வீட்டுல ஒரு சின்ன முத்தத்திலேயே வெள்ளேற போட்டு சிங்கள பகுதிகளில் நான் போனால் டம்புள்ள இருக்கிற மார்க்கெட்டுக்கு பெண்களே மோட்டார் சைக்கிளை கட்டி கொண்டு வந்து வெள்ளேற விற்கிறார். போற போது ஒரு காலையில 5 மணிக்கு கொண்டுடுறார்கள். 5000 10,000 ஒரு பெண்மணி கையில கொண்டு போறார். அப்ப நான் அந்த பெண்மணியை கேட்டேன், நீங்கள் உங்களோட வேலையே ஃபார்ம் தான். அவ சொன்ன, நான் உத்தியோகத்துக்கு போறேன், நான் அதுக்கிடையில கொண்டு வந்தேன். நான் இங்க இருக்கிற இளைஞன் எந்த முயற்சியும் இல்லாமல் வேலை இல்லா பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டு, எங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிற போதே சரியாக நாங்கள் பயன்படுத்த தவறுவோமே ஆனால் நாங்கள் அபாக்கியசாலிகள் ஆகும். அதனால் நாங்கள்
இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுடைய வளங்களை பயன்படுத்துறதுக்கான புதிய உத்திகளை கையாளும். இப்போ மேலை நாடுகள், முன்னேற நாடுகள் எல்லாம் செந்தளிப்பான நிலங்களோடோ நீர் வசதியோடயோ முன்னேறலாம். இப்போ மேலை நாடுகளில் தொழிற்சாலைகள் எல்லாம் சதுப்பு நிலத்தில் இருக்கும். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவில் போய் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம். மிலேனியம் டோம் கட்டியிருக்கிறார்கள். லண்டன்ல ஒரு சதத்துக்கு உதவாத நிலத்தில் அந்த பணியை செய்திருக்கிறார். நாங்கள் உற்பத்திக்குரிய நிலங்களை கூட சரியா பயன்படுத்தாம இருக்கிறோம். நிறைய பழைய கதைகளை காய்ச்சொன்று இருக்கக்கூடாது. பனையில தும்பு அடிக்கலாம், பனையில சிரட்டை செய்யலாம், தேங்காய் செய்யலான்னு சும்மா நான் நவீன பொருளாதார உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி என்ன கேள்வியில இருக்குதோ அதுக்காக எங்களை மாற்றணும். இந்த வெள்ளை வெளி போன்ற இடங்கள் சும்மா இருக்கிற புங்குடுதீவு, வேலணை, இந்த பழைய கட்சி இந்த பக்கங்கள்ல மண்ணையும் நீரையும் பரிசோதனை செய்து இன்னும் புதிய உற்பத்தி செய்யலாம். ஜப்பான்ல எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஜப்பான்ல பணியாற்றவர் 3% மரக்கறியை ஜப்பான் தானே உற்பத்தி செய்யணும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். எல்லார் வீட்டு கூரையிலேயும் பாவக்கொடி, எல்லா வீட்டு பிளாட்ஃபார்ம்லேயும் ஏதோ ஒரு செடி நட்டு அதை வடிவ வச்சிருக்கிறார்கள். போனால் இந்த வீட்டில் ஏதோ வடிவான பூங்கா வச்சிருக்கிறார் போனால் அவ்வளவு பூங்காவிலிருந்தும் மரக்கறி உற்பத்தி செய்கிறார்கள். அதுவும் நச்சில்லாத இயற்கை பசலை இட்டு உற்பத்தி செய்கிறார்கள். ஜப்பான்ல வீடுகளில் இப்போ கொடியல் படர்ந்து போய் இருக்கு, பச்சையா இருக்கு. என்னென்று பார்த்தா பிசுக்கங்க, பைத்தங்க, பாவக்காய் பிளாட்ஃபார்மில் இருந்து போகுது. இங்க தரவேலை இந்த மண்ணில் இந்த மனிதன் பயன்படுத்தாம வேலை இல்லை இல்லைன்னு சொல்றது பொருத்தமில்லை. இந்த இடத்துல தற்பொழுது இங்கு எமது பகுதியில் இருக்கிற இளம் சிறுவர்களுக்கு, இளம் சிறார்களுக்கு இந்த சமூக நோக்கு தொடர்பாக அவர்களுக்குரிய அனுபவங்கள் ஏற்படுத்தப்படுகிறவா? உதாரணமாக நாட்டின் தென் பகுதியிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பெற்றோர்களின் கண்காணிப்பிலே சில உணவு பாசல்களை கொண்டு போய் வயோதிபர்களுக்கும் நலிவுற்றோர்களுக்கும் வழங்குவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. எமது பகுதியிலே சிறுவர்களுக்கான சமூக பணிகளை, பணி தொடர்பான உணர்வுகளை சிறு வயதிலிருந்தே எவ்வாறு வளர்க்கலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையிலே அது எங்களுக்கு விளங்கவில்லை. அதில் ஏதாவது இரகசியங்கள் இருக்கின்றனவா? மெல்ல தமிழ் இனிச்சாகுமா?